ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும், நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரொழினாலும், உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை, கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சியிலே பெருவெற்றியும் பெற்று வருகிறேன். அந்த வகையில இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரும் 4 நாட்டில் இருக்காங்க. எப்படி? 4 பேரும் 4 நாட்டில் இருக்காங்க. ஆனா பாருங்க, ஒரே நம்ம நாட்டில் ஒரே வீட்டில் இருந்தா கூட 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் 4 திசையில் இருப்பாங்க. எந்த வகையில் அப்படின்னா, மனதளவில் 4 பேரும் 4 மொபைல் வச்சுக்கிட்டு 4 திசையில வேறு பக்கத்துல ஏதோ ஒன்று பாட்டு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அன்னெசரியா, இவங்களுக்கு தேவையில்லாததை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எண்ணமே இல்லை. அந்த மாதிரி ஆகிப்போடும். மொபைல் ஆஃப் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு மனைவியோ அல்லது கணவனோ கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும், முக்கியமானதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் தேவையானதை பார்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு அந்த நிமிஷத்தை, அந்த நாளை அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒரு ஒரு ரொம்ப அது தோல்வியான நேரமா, துயரமான நேரமா மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை வந்தவங்களுடைய கொடுத்தவங்களுடைய பேரையும் அவங்களுடைய தகவலையும் நான் சொல்றதில்லை எப்பவுமே. இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் சொல்லணும் இல்லையா? அப்பதானே இந்த பிரார்த்தனைக்கு இதே மாதிரி மீண்டும் நடக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், நாம தவறு செய்து நாம சரியாகிறது மனுஷத்தன்மை. தான் தவறு செய்து தான் சரியாகி விடுறது, தான் தவறு செய்து தண்டனை அனுபவிச்சு சரியாக மாறி போடுறது அப்படிங்கிறது மனித தன்மை. அதே மனிதன் அடுத்தவர்கள் தவறு செய்து அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த துன்பத்தையும் அந்த தண்டனையும் பார்த்து இவர்கள் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மகான்கள். குறைந்தபட்சம் நாம மனுஷனாவது இருக்கலாம் இல்லையா? ஆகினால இந்த பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு வெறுப்பா இருக்கிறதுனால, அந்த 4 பேர்ல 2 பேர் கணவன் மனைவியோட அன்பா இருந்தா தானே குழந்தைகளுக்கு அது வழிவகுக்கும். அன்பே இல்லை, அனுசரணையே இல்லை, அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்கன்னா அங்க எங்க குழந்தை பிறக்கும் இல்லையா? அதுக்கு கொஞ்சமாவது அன்பு இருக்கணும் இல்லையா? கொஞ்சமாவது அனுசரணை இருக்கணும். அது இல்லவே இல்லை. ஸோ அவங்க அந்த பிள்ளைங்க 2 பேருமே தனித்தனியா வருவாங்க. கணவரும் வருவாரு, மனைவியும் வருவாங்க. ஆனா அந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளவு சுபிக்ஷமா, எவ்வளவு நல்லா சந்தோஷமா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அப்படி இல்லை. காரணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அபிமானமா இல்லை, நம்பிக்கையா இல்லை. அதையும் தாண்டி நம்பிக்கையா இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருக்கு மேல சந்தேகம். இவங்களுக்கு அவங்க மேலேயும், அவங்களுக்கு இவர் பேர்லயும் சந்தேகம் இருந்தா எப்படி அது அன்பு கிடைக்கும் இல்லையா? அதனால 2 பேருமே ஒரே போட்ல தான் செயலாடுறாங்க. ஆனா பாருங்க, தூரமா இருக்காங்க, எதிர் துருவத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? அதுக்காகத்தான் நான் அப்பாட்ட வேண்டிக்கிறேன், இந்த பிரார்த்தனைய இந்த பிள்ளைங்க நல்லபடியா ஒற்றுமையா இருந்து ஒரு குழந்தைய பெத்து எடுத்துக்கிட்டு நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற அந்த ஊஞ்சல்ல போட்டு தாளாட்டக்கூடிய நல்ல ஒரு தகுதியும் ஒரு நிலைமையும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வரத்தை தரணும் அப்பான்னு வேண்டிக்கிறோம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, என் அருமை பிள்ளையே, உன் சாயப்பா, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன். ஏன் கவலைப்படுகிறாய்? உன் துணை சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த பிரார்த்தனை என்னை சேர்ந்தது. பரவாயில்லை,
நீ எதுவாக இருந்தாலும் என் பிள்ளையாய் இருந்தாலே உனக்கான கருணையினுடைய தீர்ப்பு பிறந்து விட்டது. நீ தோல்வியிலே விழுந்தாய் என்று சொன்னால் நான் கை கொடுப்பதற்காகத்தான் நீ விழுந்தாய், அதற்காகத்தான் விழுந்தாய். என்னுடைய சக்தி இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும், உன்னுடைய பக்தி இந்த உலகம் மெச்ச வேண்டும், அதற்காகத்தான் அது நடந்தது. நீ தனிமையிலே அழுகிறாய் என்று சொன்னால் என் அருளினுடைய மொத்தம் தான் உனக்காக காத்திருக்கிறது என்று பொருள். அதுதான் பொருள். நீ கேட்டதோடு மட்டும் நிற்காதே. நான் தரப்போவது நீ கேட்கப்படாத ஆசிகளாகும். நீ நினைப்பதற்கும் அப்பாற்பட்ட வழிகளில் நான் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி தருகிறேன். பயம் கொள்ளாதே. நீ பார்த்த கனவுகள் காற்றில் போனதல்ல. அவை என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய இதயத்தில் குறிக்கப்பட்டுள்ள நாட்களை நோக்கி செல்லுகின்றன என்பதை நீ புரிந்து கொள். நீ நினைக்காத நேரத்தில் நீ வேண்டியதை விட நல்ல வழிகாட்டலையே நான் உனக்கு தருகிறேன். நீ இப்பொழுது வருத்தப்படுவது தேவையே இல்லாத ஒரு விஷயம். இந்த வருத்தமே நாளைய வெற்றியினுடைய வேறாக மாறுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு புனித ஆசுவாசமும் என்னுடைய அருளின் வாசலையே தட்டி கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். நீ பாடுகின்ற ஒவ்வொரு பக்தியினுடைய பாடலும் என்னுடைய உள்ளத்தில் இசையாக என்றென்றைக்கும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. அது எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கையே என் செயல்களினுடைய சக்தியாக வடிவாகிறது. உனது தவம் ஒரு நாளும் வீணாக போகாது. அது உன்னுடைய வழியில், உன்னுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கும். நீ இப்பொழுது எங்கு நின்றிருக்கிறாயோ அங்கேயேதான் நானும் நின்று கொண்டிருக்கிறேன். நிமிர்ந்து பார், என்னுடைய காட்சி உனக்கு தெரியும். நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஒரு கரம் தேடுகின்றாய் என்று சொன்னால், ஒரு கையை தேடுகின்றாய் என்று சொன்னால், என் கரமே உன்னுடைய உயர்வுக்கான ஒரு படியாக தூக்கிவிடும். நீ பேசும் உண்மையான வார்த்தைகள், நீ தரும் நேர்மையான புன்முறுவல்கள், இவை அனைத்தும் என்னுடைய கண்களில் ஒளிர்விட்டு பிரகாசிக்கின்றன. நீ யாரும் புரியாத ஒரு துயரத்தில் இருக்கிறாயா? உனக்காக மட்டுமே நான் பேசுகிறேன். உனக்காக மட்டுமே இதோ அப்பா பேசுகிறேன். தைரியம் வை, தைரியமாக இரு. நீ இப்பொழுது காண்பது ஒரு இறுக்கம் போல தோன்றலாம் ஒரு வேளை, ஆனால் அது என்னுடைய அருளினுடைய முன்கூட்டிய பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ விரைவில் அறிந்து கொள்வாய். இழந்தது இல்லை, அது மாற்றியமைக்கப்பட்டது. நான் உனக்காக செய்கின்ற திட்டங்கள் உலகம் அறியாத அதிசயங்களாக மாறப்போகிறது. நீ என்னை நம்பினாய். இனி உன் வாழ்க்கை நிம்மதியான வண்ணம் அது எழுதப்படும். கல்லில் எழுதப்படும், தண்ணீரில் அல்ல, கற்களில் எழுதப்படுகின்ற ஒரு எழுத்தாக அது மாறும். நான் உனக்காக இருக்கிறேன். எந்த சுவாசத்தில் உன்னுடைய நலம் இருக்கட்டும், என்னுடைய சுவாசத்தில் இருக்கட்டும். நீ என் பிள்ளை. என்னுடைய அருள் உன்னோடு என்றென்றும் இருக்கிறது, என்றென்றைக்கும் இருக்கிறது. இதோ உன்னுடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.